guys, welcome to WeCritic. Yelagiri வந்து தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷனு. இந்த ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து 230 கிலோமீட்டர். இங்கே வந்து பேர்ட்ஸ் பார்க் வந்து ஒரு மெயின் அட்ராக்ஷன் சொல்லலாம். இங்கே வந்து 2 பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அதில் ஒரு பேர்ட்ஸ் பார்க் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஏலகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா இந்த பேர்ட்ஸ் பார்க்கை ரீச் பண்ணலாம். இங்கே வந்து 2 பார்க் இருக்குது ஒரே பேரில், கிட்டத்தட்ட ஒரே பேரில். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கோட பேர் வந்து ஃபண்டாரா, இன்னொன்று வந்து ஃபண்டேரா. டிக்கு அப்புறம் இருக்க அந்த ஈயும் ஏன் தான் வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா பழையது வந்து ஃபண்டேரா, இதுதான் வந்து பழைய பார்க்கு, கொஞ்சம் ஃபேமஸானது. இப்போது இந்த பார்க் வந்து புதுசாக திறந்துருக்காங்க. இந்த பார்க் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க் என்ட்ரன்ஸை ரீச் பண்ணோன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும் என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே. இந்த பேர்ட் பார்க்கோட வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜிப் லைனோட பெரிய டவர் ஒன்று இருக்கும். இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 100 ரூபாய். இதுதான் அந்த ஜிப் லைனும் அதோட டவரும். இந்த பேர்ட் பார்க்கோட என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து 100 ரூபா. மற்ற ரைட்லாம் இருக்குது, அதாவது வாட்டர் வாக்கிங், அதுக்கப்புறம் வந்து ஜிப் லைன்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் பே பண்ணணும். இங்கே ஒரு காம்போ டிக்கெட்டும் இருக்குது, எல்லா ரைட்ஸும் சேர்த்து ஒரு காஸ்ட்டும் இருக்குது. நீங்கள் அதையும் வந்து கேட்டு அதுக்கு போய்க்கலாம். நீங்கள் இந்த பார்க்குக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முக்குள்ளே என்ட்ரு ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சில இடத்துலலாம் வந்து இன்னும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பேர்ட் கேஜ் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பூச்செடிகள், அப்புறம் செடிகள், அப்புறம் மரங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன தண்ணி தொட்டி இருக்குது. அந்த தண்ணி தொட்டிக்குள்ள மேலே பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் வாக்கர் இல்லைனா வாட்டர் ரன்னர், அதாவது நம்ம ஆட்கள் உள்ளேருந்து அதில் ஓடுற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரவுண்ட் வளையம் இருக்கும், அதில் ஓடுற மாதிரி ஒன்று இருக்குது. பேர்ட் கேஜ் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு பக்கத்தில் ஒருத்தங்க இருக்காங்க. அங்கே தான் உங்கள் டிக்கெட்ஸ்லாம் காட்டணும். உங்கள் டிக்கெட்ஸ் காட்டினதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு கேஜுக்குள்ளே இருக்க பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பற்றி சொல்லுவாங்க. இந்த கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 கேஜாக பிரிச்சுருக்காங்க. 3மே வந்து நல்ல பெரிய கேஜ் தான். இதில் வந்து விதவிதமான பேர்ட்ஸ்லாம் இருக்குது 3 கேஜ்லேயுமே. இங்கே உள்ள பேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா சாப்பாடு போட்டு நல்லா பராமரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஜ்லேருந்து இன்னொரு கேஜுக்கு இந்த பேர்ட்ஸ் போக முடியாமல் மாதிரி ஒரு தடுப்பில் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிவப்பு கலர் பேரட்ஸ்லாம் இருக்குது. நம்ம உள்ளே போனோடனே நம்ம கவனத்தை வந்து அது ஈர்க்குது. அந்த அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அந்த கலரு, பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன மரத்தால் செஞ்ச ஒரு சின்ன வீடு பேர்டுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மண் பானையால் சின்ன வீடுங்க வந்து பண்ணியிருக்காங்க பேர்ட்ஸ் எல்லாம் உள்ளே வந்து தங்குறதுக்காக. இந்த கேஜில் வந்து நிறைய கலர்ஃபுல்லான பேரட்ஸ்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்து இந்த பேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இந்த கேஜஸ்க்குள்ளே இருக்க பேர்ட்ஸுக்கெலாம் வந்து நம்மளே வந்து சாப்பாடு கொடுக்கலாம். இங்கே இருக்க அந்த கேர்டேக்கர் வந்து ஒரு பேர்டு எடுத்து எங்கள் கையில் வச்சு ஒரு 2 பீஸ் கேரட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கேரட்டை சாப்பிட்டுட்டே வந்து எங்களோட விளையாடிட்டு இருந்தது. சின்ன பசங்க மட்டும் இல்லாமல் வந்து பெரியவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிக்கும். ஒரு வாட்டி இங்கே வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம். ஏலகிரியிலும் சரி, நம்ம சென்னையிலையும் வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை. ஸோ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். முதலாவது கேஜில் வந்து ஒரு 15 நிமிஷம் நாங்கள் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அந்த பேர்ட்ஸோட, அதோட விளையாடிட்டு. அதுக்கப்புறம் வந்து 2வது கேஜுக்கு வந்து நாங்கள் வந்து போனோம். இந்த கேஜும் வந்து நிறையா பேர்ட் ஹவுசஸ், அதாவது அந்த மண் பானையால் செஞ்சதும் எல்லாம் வந்து மரத்தால் செஞ்ச வீடுங்களும் இருந்தது. இங்கேயும் வந்து வித்தியாசமான கலர் பேரட்ஸ்லாம் இருந்தது.
இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மீடியம் சைட் பேரட்டு. இந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் அமெரிக்காவில் தான் இதோட பூர்வீகம். இதோட கலர்ஸ் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு, எல்லோ, அதுக்கப்புறம் க்ரீனு, ப்ளூ இந்த கலர்லலாம் இருக்கும். பேரட்ஸ்லாம் வந்து ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்தது. நாங்கள் வந்து கேரட் கொடுத்தோம். கேரட் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்களே வந்து லைட்டாக கடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அந்த கேர்டேக்கர் வந்து அந்த பேரட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நீங்கள் ஒரு பேர்ட் லவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த பேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேஜுக்குள்ளே போனோடனே வந்து அந்த பேர்ட்ஸ் வந்து வந்துடும் உங்ககிட்ட. இல்லைனா வந்து அவங்களே வந்து எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட வந்து கொடுப்பாங்க. ரொம்ப நல்ல பிளேஸ் இது. வந்து நீங்கள் வந்து ஏலகிரியில் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலியும் இல்லை சின்ன பசங்களையும் கூட்டிகிட்டு போங்க. அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்து 3வது கேஜில் போனோம். இந்த 3வது கேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் எல்லோ மக்காவுன்னு சொல்லிட்டு ஒரு பேரட் பார்த்தோம். இது வந்து நாங்கள் பார்த்த பேரட்லேயே வந்து இதுதான் வந்து இதுலே பெருசு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து தலைப்பகுதியில் வந்து தலைக்கு மேலே வந்து லைட்டாக க்ரீனாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூவும் எல்லோவும் இருக்கும். இதுவும் ஒரு சவுத் அமெரிக்கன் பேரட் தான். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். நீங்கள் ரியோன்னு சொல்லிட்டு ஒரு அனிமேஷன் படம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இந்த பேரட் வந்து நிறையா வரும். நான் பார்த்த பேர்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பேர்டுன்னு சொன்னால் இந்த பேரட்டை சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. நாங்கள் 3 கேஜ்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த 3வது கேஜில் தான் டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த பேரட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ப்ளஸ்ஸு நம்மளை வந்து அந்த அளவுக்குலாம் கடிக்கல. முதல்ல மேல் பேரட் தான் வந்துச்சு. அதுதான் எங்களோட வந்து விளையாடிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஃபீமேலும் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜோடியாக 2 பேரும் சேர்ந்து எங்களோட என்டர்டெயின் பண்ணாங்க. இந்த பேரட் பார்த்திங்கன்னா வந்து இது ஜோடியாக தான் இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. மற்ற பேரட் மாதிரி இந்த பேரட்டும் வந்து ரொம்ப நல்லா எங்களோட பழகிச்சு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த 3வது கேஜ் தான் வந்து கடைசி கேஜ். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைனீஸ் லாங் டெயில் சிக்கன் இதுவும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து வான்கோழியும் இருந்தது. எங்கள் ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் வந்து பிடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணார். இது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த 3 கேஜ்லேயும் வந்து ஒரு 45 நிமிஷம் நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். ஏற்கனவே வந்து அந்த 100 ரூபாய்க்கு வந்து இவ்வளோ பார்த்ததே வந்து பயங்கர ஒர்த்தாக இருந்தது. நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது பேர்டுக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுக்கறது. ஆனால் என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்னார், இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார். அடுத்தது நாங்கள் பார்த்தது வந்து சைபேரியன் ஹஸ்கீஸ்ன்னு சொல்லிட்டு 5 சைபேரியன் நாய்க்குட்டிகள் இருந்தது. இதோடு நீங்கள் வந்து விளாடலாம். அதுக்கப்புறம் அதுங்களோட உட்காந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நாங்கள் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா 4 நாய்கள் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது. ஸோ ஒரே ஒரு நாய் தான் வந்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணிச்சு. ஸோ அந்த சேர் மாதிரி ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்கள்ல, ஸோ அதில் தான் உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும். இந்த டாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா சாப்பாடு கொடுத்து நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கிளைமேட்டாக என்னன்னு தெரியல, இந்த கொஞ்சம் நாய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அந்த முடிகள்லாம் வந்து கொட்டிகிட்டு இருந்தது. கடைசியாக வந்து நான் அந்த ஹஸ்கியோட ஃபோட்டோ எடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதோட விளாடிட்டு அதை வந்து கொஞ்சிட்டு நல்லா பழகிச்சு. நம்மளோட ஃபோட்டோ எடுக்கவும் அலோவ் பண்ணிச்சு.
அடுத்தது நாங்கள் வந்து அடுத்த கேஜுக்கு போனோம். இந்த கேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹஸ்கி நாய் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்கள் பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருந்தது, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. இது வந்து செப்பரேட்டாக இன்னொரு கேஜில் வச்சுருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாய்க்குட்டிகள், வேறு ப்ரீடான நாய்க்குட்டிகள், அதுக்கப்புறம் வந்து ஒரு பூனைக்குட்டியும் இருந்தது. நீங்கள் ஆமாம், நிஜமாக இதில் பார்த்தீங்கன்னா பூனையும் நாயும் வந்து சேர்ந்து தான் வாழுது. எனக்கு வந்து பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நான் பார்த்த உடனே வந்து அந்த கேஜுக்குள்ளே போயிட்டேன். கூடயே இன்னொரு கேர்டேக்கரும் வந்தார். ஸோ அவர் தான் வந்து நம்ம அதுங்களெல்லாம் வந்து பக்கத்தில் உட்கார வச்சார். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அதோட தொட்டுட்டு அதுக்கப்புறம் அதோட கொஞ்சிட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தேன். கடைசியாக வந்து இந்த அற்புதமான அழகான அன்பான பிராணிகளோடு நான் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தேன். அடுத்த கேஜுக்கு போனோம். அடுத்த கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து ஹாம்ஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எலிகளோட ஒரு வெரைட்டி இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய மக்களை வந்து இதை வந்து பெட்ஸாக வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம ஊரில் அவ்வளோ ஃபேமஸ் இருக்குன்னு தெரியல. இந்த கேஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் ஹாம்ஸ்டர்ஸ் இருந்தது. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் இந்த கேஜுக்குள்ளேயோ இல்லைன்னா அதுங்களை தொடவும் நம்மளுக்கு வந்து அலோ கிடையாது. அடுத்தது வந்து ஒரு ஓப்பன் கேஜாக இருந்தது. இதில் வந்து நிறைய முயல்கள்லாம் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 5 to 6 பெரிய ரேபிட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 4 குட்டிங்கள் இருந்தது. இதில் வந்து 2 ரேபிட் வந்து அவங்க இந்த கேஜ்லேருந்து ஓப்பன் கேஜ்லேருந்து பிடிச்சிட்டு இன்னொரு க்ளோஸ் கேஜில் போகிறாங்க. எதுக்குன்னா வந்து அங்கே வந்து சாப்பாடு போட்டிருக்காங்க மற்ற ரேபிட்ஸ்க்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து அங்கே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இவர் தான் அந்த கேர்டேக்கரு. அந்த பேர்ட் கேஜுக்கு அப்புறம் வந்து இவர் தான் மற்ற கேஜஸ்லாம் எங்களுக்கு வந்து காட்டினார். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினார். ஸோ இவர் சொன்னார் இந்த பிளேஸ் வந்து இன்னும் டெவலப்மெண்ட்டில் தான் இருக்குது, இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது ரெடி ஆயிரும். நாயெல்லாம் இங்கே வச்சுருந்தீங்களா? அடுத்தது நாங்கள் பார்த்தது வந்து ஒரு 10 to 12 வாத்துகள்லாம் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேஜு, அதுக்கப்புறம் வந்து சின்ன ஒரு தொட்டியும் இருந்தது, தண்ணி தொட்டி. அதில் வந்து கொஞ்சம் வாத்துகள்லாம் வந்து மிதக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் விளையாடுறதுக்கும் வந்து கட்டியிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன ஒரு பெட்டியில் வந்து நிறைய கோழி குஞ்சுகள்லாம் கலர் கலராக அடித்து வச்சுருந்தாங்க. இது எதுக்குன்னா வந்து இது நார்மல் பாய்லர் சிக்கன் தான், நம்ம எப்போவுமே வந்து கடையிலலாம் போய் வாங்குறது தான். ஆனால் இது ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னா சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப விரும்பி கேட்குறாங்களாம். ஸோ அதுக்காக வந்து இது இங்கே வச்சுருக்காங்க. திரும்ப என்ட்ரன்ஸ் கிட்ட போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிவிலாம் இருந்தது. இது வந்து ஆஃப் ரோட் மாதிரி ஒரு ரோடு இவங்களாவே பண்ணியிருக்காங்க. மலை கிட்ட வரைக்கும் போகுது, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வருது. இந்த ரைடு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆகும் போயிட்டு வரதுக்கு. ஸோ நீங்கள் வந்து பேர்ட்ஸும் அனிமல்ஸும் பார்த்து அதில் சாட்டிஸ்ஃபைடு இல்லைன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து நாங்கள் ஏற்கனவே சாட்டிஸ்ஃபைடு, அதனால் நாங்கள் இதுக்கு போகலை.
கடைசியாக வந்து இந்த ட்ராம்புலின் பார்த்தோம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ட்ராம்புலின்னு. ஸோ பெரியவங்களுக்கு அலோடு கிடையாது, அதாவது பெரிய நல்லா வெயிட்டானவங்களுக்கு அலோட் கிடையாது. இது வந்து நாங்கள் எக்ஸிட் கிட்ட பார்த்தோம். கடைசியாக வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் லோக்கல்ஸ் எல்லாம் பார்த்தோம், இங்கே உள்ள மலைவாழ் மக்கள்கள்லாம் பார்த்தோம். ஸோ இவங்க இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து கொஞ்சம் யானைகள்லாம் வந்து பின்னாடி பக்கம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கடைசியாக அதெல்லாம் கேட்டுட்டு வந்து இந்த பார்க்கை விட்டு சந்தோஷமாக வெளியே வந்தோம். எங்களோட வேர்டிக்ட், இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப அபூர்வமான பறவைகள்லாம் இருக்குது. ஸோ பார்க்கவும் அழகான பறவைகள்லாம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்களே வந்து இந்த பேர்ட்ஸுக்கெலாம் வந்து சாப்பாடு கொடுக்கலாம். அவங்க வந்து உங்கள் மேலே வந்து உட்காரும் போது, இல்லை உங்கள் கையிலேருந்து வந்து உட்காந்து சாப்பாடு எடுக்கும்போது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நாய்க்குட்டிகள், அதாவது ஹஸ்கீஸு, அதுக்கப்புறம் மற்ற நாய்க்குட்டிகள், பூனைகள், பேரட்ஸ், அதுக்கப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ், எலி, அதுக்கப்புறம் வந்து ரேபிட்ஸு, இதெல்லாம் இருக்குது. ஸோ வந்து சின்ன பசங்கள்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இங்கே வந்து சில ஏரியாக்கள்லாம் இன்னும் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. கூடிய சீக்கிரம் மற்ற ஏரியாஸ்லாம் டெவலப் பண்ணிடுவேன்னு சொன்னார் அந்த கேர்டேக்கரு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 100 ரூபாய்க்கு இந்த இடம் ஒத்துனா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலேயே சொல்லலாம், அந்த அளவுக்கு இந்த பிளேஸ் வந்து ஒர்த்து. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை வந்து நீங்கள் ஏலகிரி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் அது வந்து பாருங்கள். உங்களை வந்து கண்டிப்பாக இது வந்து உங்களே மறந்து இந்த நேச்சரை வந்து நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கொடுக்கும்.